தாத்தா வராரு கதற விட போறாரு அந்த பாட்டோட லிரிக் மாதிரி நேற்று ஈவினிங்ல இருந்தே சோசியல் மீடியாவை இந்தியன் தாத்தா கதற விட ஆரம்பிச்சிட்டாரு. நேற்று சாயங்காலம் இந்தியன் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுல இருந்தே எங்க பார்த்தாலும் இந்தியன் 2 படத்தின் பேச்சு தான். கமல் சார் பர்ஃபார்மன்ஸ்ல மிரட்டி விட்டாருன்னு தான் சொல்லணும். சங்கர் சார் பிரம்மாண்டத்தின் உச்சம்னு திரும்பவும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த படத்தை பத்தி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது என்னன்னா, இந்த படத்துல சித்தார்த்தோட கேரக்டர்ல முதல்ல சிவகார்த்திகேயனை நடிக்க வைக்கலாம்னு பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்றாங்க. ஆனா கடைசியில அது ஒர்க் அவுட் ஆகாம சித்தார்த் அவர்களை கமிட் பண்ணாங்கன்னு நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. எல்லாரும் சிவகார்த்திகேயனோட அமரன் படம் எப்படா ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா SK24 அந்த படத்தை யார் பண்ண போறாங்கன்னு அப்டேட்டே வந்துருச்சு. நம்ம SK கூட டான் படம் பண்ணார் இல்லையா, அதாங்க டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி. அவர் தான் நம்ம SK கூட இப்ப திரும்பவும் படம் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறது யாருன்னா வேற யாரா இருப்பா, நம்ம அனிருத் தான். இந்த காம்போல ஹைலைட்டே இந்த படத்துக்கு யாரு ஹீரோயினா பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். நம்ம நேஷனல் கிரஷ் ராஷ்மிகா மந்தனா தான் இந்த படத்துல ஹீரோயினா கமிட் ஆயிருக்காங்க. இந்த படத்தை யாரு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னா, ரீசெண்டா விஜய் சேதுபதியோட 50வது படமான மகாராஜா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண பேஷன் ஸ்டுடியோ தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. ரீசெண்டா கூட நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் மகாராஜா படத்தை பார்த்துட்டு டைரக்டர் நித்திலனையும் அந்த ப்ரொடியூசரையும் கூப்பிட்டு பாராட்டுனது குறிப்பிடத்தக்கது. எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்த வாடிவாசல் படத்தின் அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. சூர்யா முதல் முறையா நம்ம வெற்றிமாறன் அவர்களோட டைரக்ஷன்ல நடிக்க போற இந்த படத்தோட ஷூட்டிங்க அக்டோபர்ல இருந்து தொடங்க போறாங்களாம். இந்த படத்தை அடுத்த வருஷத்துக்குள்ள முடிச்சு 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறதா தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரான்ற மாதிரி வாடிவாசலோட அப்டேட்டே விட்டுட்டாங்க. அதுக்குள்ள ரசிகர்கள் எல்லாரும் எப்பதாயா வடசன்ன 2 வரும்னு சோசியல் மீடியால புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபாஸ் நடிப்புல கல்கி படம் நாளைக்கு வெளியாகி இருக்கும் நிலையில அவரோட அடுத்த படத்துக்கான அப்டேட் வெளியாகி இருக்கு. அது என்னன்னா, நம்ம பிரபாஸ் அவர்கள் அடுத்து அனிமல் படத்தோட டைரக்டர் சந்தீப் ரெட்டி வங்கா கூட தான் படம் பண்ண போறதா செய்திகள் வருது. அந்த படத்துல ஹீரோயினா நடிக்க அனிமல் படத்திலேயே ஹீரோயினா நடிச்ச நம்ம ராஷ்மிகா மந்தனா கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்களாம். ஆல்ரெடி ராஷ்மிகா மந்தனா தனுஷ் கூட குபேரம் படத்துல நடிக்கிறாங்க. அடுத்து சிவகார்த்திகேயன் கூட SK24ல நடிக்க போறாங்கன்னு செய்தி வந்திருக்கு. இப்போ இந்த படத்துல நடிக்கிறாங்கன்னா நிஜமாவே ராஷ்மிகா பேன் இந்தியா ஹீரோயின் தான் போல. சிம்புக்கு பெரிய கம்பேக் கொடுத்த படம்னா அது மாநாடு படம் தான். அந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கி ST சூர்யா கூட வில்லனா செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தார். சிம்புவோட கெரியர்லயே முதல் முறையா 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணதும் இந்த படம் தான். இப்போ அந்த படத்தை இங்கிலீஷ்ல டப் பண்ணி இங்கிலீஷ்லயே ரிலீஸ் பண்ண போறதா சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். மாநாடு இங்கிலீஷ் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸை எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம்.